சென்னைக்கு தெற்கு தென்கிழக்கு திசையில் 550 கிலோமீட்டர் தொலைவில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நிலவுகிறது என வானிலை ஆய்வு மையம் கூறியிருக்கிறது. இது குறித்த முழுமையான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் லட்சுமணன் இணைப்பில் உள்ளார். லட்சுமணன், சென்னையிலிருந்து 550 கிலோமீட்டர் வேகத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நிலவுகிறது என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க. கண்டிப்பாக கிருஷ்ணவேணி, சென்னை தெற்கு தென்கிழக்கு திசையிலும் 550 கிலோமீட்டர் தொலைவில் தற்போது இந்த வெங்கல் புயலானது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக நிலை கொண்டுள்ளதாகவும் தற்போது இந்திய வானிலை ஆய்வு மையமானது ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பார்த்தோம்னால் கடந்த ஒரு 6 மணி நேரத்தில் 13 கிலோமீட்டர் வேகத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தொடர்ந்து நகர்ந்து வருவதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. மேலும் நாகப்பட்டினத்திலிருந்து தென்கிழக்கு திசையிலிருந்து சுமார் 370 கிலோமீட்டர் தொலைவிலும், புதுச்சேரியில் இருந்து தென்கிழக்கு திசையில் 470 கிலோமீட்டர் தொலைவிலும் தற்போதும் இயங்கி வருவதாகவும் கூறப்படுகிறது. குறிப்பாக இலங்கையின் திரிகோணத்திலிருந்து கிழக்கு தென்திசை திசையிலிருந்து 120 கிலோமீட்டர் தொலைவிலும் மையம் கொண்டுள்ளதாகவும் தற்போது இந்த வெங்கல் புயலானது அறிவிப்பானது தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தொடர்ந்து ஒரே வேகத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது தொடர்ந்து நகர்ந்து வருவதாகவும், இது தொடர்ந்து வடமேற்கை நோக்கி நகர்ந்து இன்று மாலை 5:30 மணிக்குள் புயலாக வலுப்பெற வாய்ப்பு உள்ளதாகவும் தற்போது கூறப்பட்டிருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக தற்போது இந்த மழையின் காரணமாக தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு பகுதியில் பலத்த மழையானது பெய்து வருவதற்கு குறிப்பிடத்தக்கது. அதன் தொடர்ச்சியாக பார்த்தோம் என்றால் காற்றின் வேகமான சென்னை புறநகர் பகுதிகள் முழுவதுமே அதிகரிக்கக்கூடும் எனவும் தற்போது தெரிவிக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மாலை 5:30 மணிக்குள் புயலாக மாறும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி லட்சுமணன்.